சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா சிவகார்த்திகேயன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு படமா இருக்கு. ஸோ தட் வந்து எல்லாருமே தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ண சொல்லி நான் சஜஸ்ட் பண்றேன். பெரிய கண்ணா கொடுக்க கூட அடுத்து தலை எதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தரா ஏதாச்சும் கொடுக்கலாம். உண்மையாவே படம் சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எஸ்கேக்கு ஒரு நல்ல க்ரோத்தா இருக்கும். ஆல்ரெடி ஒரு க்ரோத்ல தான் இருக்காரு. அண்ணி அண்ணா எமோஷனல் ரோலர் கோஸ்டர் எல்லாமே இருக்குண்ணா. இதுல லவ் என்ன லவ் இருக்கு, ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்குண்ணா. ஆனா கம்பேர் பண்ணாதீங்கன்னா இது வேற அது வேற. படம் பங்கம் பார்க்கலாம், கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. 3, 2, 1 வில்லன் சான்ஸே இல்ல. சம ரோல் கொடுத்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டு அந்த வில்லன் இருக்கனால அப்படியே படத்தை சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. வித்யுத் ஜாம்வால் பாஸ் பண்ணிட்டு அப்படி கண்டிப்பா 100% 200%. இந்த படம் வந்து ரெகுலரா எல்லா நல்லா போச்சுன்னா ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து ரெகுலரா படம் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால எல்லாம் எல்லாரோட வாய்ஸே போயிருச்சுனா கேட்கவானா வேணும். ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ணி சொல்லல, படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. ஹீரோ ஃபைட் நல்லா இருந்தது. வில்லன் ரொம்ப மாசா இருந்தது, பார்க்க ஸ்வாகா இருந்தாங்க ரெண்டு பேருமே. படம் கான்செப்ட் நல்லா இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நல்லா இருந்தது. 2 வில்லன்ஸ் இருந்தாங்க, 2 பேருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆமா, வில்லன் தான் ரொம்ப எங்களுக்குலாம் வில்லன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. வில்லன் ரொம்ப மாசா, வில்லன் தான் ரொம்ப மாசா. கொஞ்சம் நார்மலா இருந்தது. வில்லனோட இன்ட்ரோ ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்கேவோட வில்லனோட இன்ட்ரோ நல்லா இருந்தது. பட் படம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஜாலியா அது பார்த்துக்கலாம். எல்லாமே சூப்பரா இருந்தது. ஹீரோயின் இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்திருக்காங்க. சாங்ஸ் பிஜிஎம் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது. இன்டர்வல் சீட் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு கூலி விடவே ஒரு பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு எக்ஸ்ட்ரா. சம்பவம் ப்ரோ படம். ப்ரோ எஸ்கேவோட கேரக்டரை வந்து நல்லா எப்படி சொல்றது செதுக்கி இருக்கிறாரு ஏஆர் முருகதாஸ். ஒரு இதான் அடுத்த தளபதினு சொல்றதுல வந்து தப்பே இல்லை. ஆமா, கரெக்டா எப்படி சொல்றது நல்லா ஹேண்டில் பண்றாரு. எஸ்கே கேரக்டர் சீன்லாம் எப்படி சொல்றது நல்லா காட்டியிருக்காரு. மாஸ் சீன்ஸ்லாம். ஆமா, அதான் ப்ரோ படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஃபுல்லா கத்தி பாருங்க. என் ஃப்ரெண்டுலாம் தொய்ண்டே போயிடுச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு கூலியோட நல்லா இருக்கு படம். ஆமா, கூலியில காட்ட வேண்டிய மாஸ் சீன்ஸ்ல எஸ்கே வச்சு செதுக்கிட்டான் ப்ரோ. வில்லனுக்கு தான் ப்ரோ அங்க மாசே படத்துல. எஸ்கேவோட உள்ள வில்லன் வரும்போதெல்லாம் கதறாங்க அங்க தியேட்டர் எல்லாரும். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. என்ஜாய். ஆமா, ஹீரோயினாலதான் ப்ரோ படமே இல்லைன்னா படமே இல்லை ப்ரோ. அவ்வளவுதான், அதனாலதான் கதையே வந்துருக்குது. இல்லைன்னா கதையே இல்லை ப்ரோ. படம் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கு. எல்லாரும் மஸ்ட் வாட்ச் தான். எஸ்கேக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் கரியர் மூவியா வரும்னு நினைக்கிறேன். அது படம் வந்து ஃபுல்லாக ஃபைட் சீன்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. படத்துல வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீனும் இல்லை. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. எல்லாரும் மஸ்ட் வாட்ச், எல்லாரும் பாருங்க. அவர் தலைவருங்க, அவர் விட்டு தர முடியாது. இவர் வந்து சூப்பரா பண்றாரு. அமரன் ஆகட்டும், நெக்ஸ்ட் வர மூவிஸ்லாம் சூப்பரா பண்றாரு. கதை நல்லா எடுக்கிறாரு. வாழ்க்கையில் அவருக்கு இன்னும் நிறைய பண்ணணும். விஜய் துப்பாக்கி ஒர்த்து தான், ஒர்த்து தான். சரி ப்ரோ, ஆக்ஷன் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு படம். நானே ஒரு ஷோ போல தான் பார்த்துன்னு இருக்கேன். வில்லன் கேரக்டர் சூப்பர், சீரியஸ்லி சான்ஸ்லெஸ். உண்மையை சொல்லணும்னா படம் வந்து பயங்கரமா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, உண்மையிலே நல்லா இருக்கு.